வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு விரைவில் வரவுள்ள சீன ராணுவ பயிற்சி கப்பல் அனுர் அரசு அனுமதி. ஈஸ்டர் தின தாக்குதல் விசாரணை அறிக்கைகள் குறித்து ஆராய விசேட குழு நியமனம். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி இறக்குமதி செய்ய ஜனாதிபதி பணிப்பு. நாட்டின் டாலர் கையிருப்பை அதிகரிக்கும் அணி எம்மிடம் சவால் விடும் சஜித். கடந்த அரசாங்கத்தின் பல திட்டங்கள் ரத்து, அனுர் அரசு அதிரடி நடவடிக்கை. வீட்டை எரித்து ஆசிரியருக்கு உயிர் அச்சுறுத்தல், தீர்வை கோரி போராட்டத்தில் குதித்த வித்யானந்தா கல்லூரி ஆசிரியர்கள். இலங்கையில் அதிகரித்த HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை. கடதாசி களஞ்சிய சாலையில் தீப்பரவல், புறக்கோட்டையில் சம்பவம். ராஜதந்திர உறவுகளில் அரசாங்கம் அனைத்து நாடுகளுடனும் சமநிலையான முறையில் செயற்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர், இந்தியாவுடன் வர்த்தகம் செய்வது போல் சீனாவுடனும் வர்த்தகம் செய்து வருகின்றோம். சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இக்கப்பல் இம்மாதம் இலங்கை வரவுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாம் உண்மையில் எந்த நாட்டையும் பிரித்து பார்க்கவில்லை. நாடு சிறியதோ பெரியதோ என்று அனைத்து நாடுகளுடனும் இலங்கை ராஜதந்திர உறவுகளை சமநிலையில் பேணுகின்றது. எங்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. சீனா, இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, கியூபா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் ராஜதந்திர உறவுகளை கொண்டுள்ளோம். இந்தியாவைப் போலவே சீனாவையும் கையாளுகின்றோம். கோவில்களுக்கு சோழர்கள் பெனர்களை வழங்கும் திட்டம் சீனாவில் உள்ளது. நாங்கள் அதில் தலையிடுகின்றோம். இம்மாதம் இன்னும் சில தினங்களில் சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளது. அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளோம். இதனால் இலங்கையின் பாதுகாப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. முன்னதாக அமெரிக்க, இந்திய மற்றும் ஜெர்மன் போர்க்கப்பல்கள் வந்துள்ளன. இதுபோன்ற ராஜதந்திர உறவுகளில் அனைத்து நாடுகளுடனும் சமச்சீராக நடந்து கொள்கின்றோம். இதேவேளை ஈஸ்டர் தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் தொடர்பில் தேடி பார்க்க குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் விஜித கேரத் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்று வரும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டார். சட்டமுறையாக அமுல்படுத்தப்படும் என்று எந்த விடயமும் மூடி மறைக்கப்பட மாட்டாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நெல் விவசாயிகளுக்கான 25,000 ரூபாய் உரமானியம் வழங்கும் திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அம்பாறை மாவட்டத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் பொலனறுவை, அனுராதபுரம், மகியங்கனி மற்றும் மகாவலி பிரதேசங்களில் உள்ள விவசாயிகளுக்கு இதனை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்திற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. சில நாடுகளில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதி பாதிக்கப்படுமா என ஜனாதிபதி குறித்த சங்கத்திடம் வினவியுள்ளார். இதற்கு பதிலளித்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் இதுவரையில் தமது இறக்குமதி நடவடிக்கைகளுக்கு எவ்வித தடைகளும் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க சங்க பிரதிநிதிகளுக்கு அறிவித்துள்ளார். நாட்டின் டொலர் கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட அணி தம்மிடம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கெஸ்பெவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற கட்சியின் ஆதரவாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக தமக்கு அதிகாரத்தை வழங்குவது மிகவும் பொருத்தமானது ஆகும். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நிபுணத்துவம் வாய்ந்த தரப்பினர் எமது அணியில் உள்ளனர். 2028ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை கடன் செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கு நீண்டகால எல்லையில்லை. இன்னும் 4 ஆண்டுகள் மாத்திரமே உள்ளன. சர்வதேச நாணய நிதியம் வழங்கியுள்ள இந்த சிறிய இடைவெளியில் போதுமான அளவு அந்நிய செலவாணி கையிருப்பு இருக்க வேண்டும். சிறந்த பொருளாதார கொள்கை இருக்க வேண்டும். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியை அதனை சிறந்த வகையில் நிர்வகிக்கும் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசு பாடசாலைகளில் ஆரம்பதர மாணவர்களுக்கான மதிய உணவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி பொய்யானது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.
பாடசாலை மதியுணவு திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கடந்த சில நாட்களாக பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கைகள் அனைத்தும் பொய்யானது எனவும் பாடசாலை மாணவர்களுக்கு மதியுணவு வழங்கும் வேலை திட்டம் தொடரும் எனவும் திலகா ஜெயசுந்தர தெரிவித்தார். அடுத்த வருடம் வரை அதற்கான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு பாடசாலைகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மதியுணவு வழங்கும் திட்டம் கடந்த மார்ச் மாதம் முதல் தொடங்கப்பட்டது. தேசிய சேவைகளை வலுப்படுத்துதல் மற்றும் அரசாங்கத்தின் வருமான இலக்குகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யும் நோக்கில் 2 முக்கிய நியமனங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி இலங்கை நிர்வாக சேவையின் விசேடதர அதிகாரியான MSP சூரியபெரும ஆட்பதிவுக்கான பதில் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். 2024 செப்டம்பர் 24ஆம் தேதி முதல் இப்பதவி வெற்றிடமாக உள்ளது. சூரியபெரும தற்போது பொது பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளராக கடமையாற்றி வருகின்றார். மேலும் அவர் உடனடியாக தனது புதிய பொறுப்புகளை ஏற்கவுள்ளார். இதேவேளை ஒப்பந்த அடிப்படையில் கடமையாற்றிய திரு JM குணசிறிக்கு பதிலாக புதிய கலால் ஆணையாளர் நாயகமாக UTN J வீரவை நியமிக்கவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உள்நாட்டு இறைவரி சேவையின் அனுபவம் வாய்ந்த அதிகாரி ஜே வீர நல்லாட்சியை உறுதி செய்து அதன் வருவாய் இலக்குகளை அடைவதில் திணைக்களத்தை வழிநடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் தற்போதைய அமர்வில் முன்மொழியப்பட்ட வரைவு தீர்மானத்தை இலங்கை கடுமையாக நிராகரித்துள்ளதுடன் பொறிமுறையின் அதிகாரங்களை நீடிக்கும் எந்தவொரு பிரேரணிக்கும் உடன்படாததற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இன்று அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் இதனை தெரிவித்தார். மனித உரிமைகள் பேரவையின் 51 கீழ் 1 தீர்மானத்திற்கு இலங்கை தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் வெளிசாட்சிய சேகரிப்பு பொறிமுறையின் அதிகாரத்தை நீட்டிக்கும் எந்தவொரு பிரேரணிக்கும் இலங்கை இணங்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை 9/9/2024 முதல் 11/10/2024 வரை ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட 3 திட்டங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களின் சேவையை நிறுத்துவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களின் விவகாரங்களுக்கான அலுவலகம் நிறுவதற்கும் தேசிய மக்கள் பேரவை ஒன்றை நிறுவி விவசாயம் நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முந்தைய அரசாங்கம் இந்த முயற்சிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களை நியமித்தது. எவ்வாறாயினும் இந்த அலுவலகங்கள் மற்றும் வேலை திட்டங்களின் எதிர்பார்க்கப்பட்ட செயற்பாடுகளை தற்போது சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் கையாளக்கூடிய நிலையில் இருப்பதால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமைச்சர்கள் அமைச்சரவைக்கு அறிவித்ததன் பின்னர் 2024 செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னதாக ஒப்பந்தங்களை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளார். முல்லைத்தீவு முள்ளியப்பள்ளி வித்யானந்தா கல்லூரி பாடசாலை ஆசிரியர்களால் கருப்பு பட்டி அணிந்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. முள்ளியப்பள்ளி வித்யானந்தா கல்லூரி பாடசாலை ஆசிரியர் ஒருவரின் மோட்டார் சைக்கிளும் தங்கியிருந்த வீடும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் எரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முள்ளியப்பள்ளி போலீசார் விசாரணைகளை முன்னெடுப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. எனவே குறித்த விசாரணையை துரிதப்படுத்தி குற்றவாளியை கைது செய்யுமாறு ஆசிரியருக்கு நியாயமான தீர்வினை வழங்க வேண்டும், தமது பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஜனாதிபதியிடம் முன்வைத்து வித்யானந்தா கல்லூரி பாடசாலை ஆசிரியர்கள் இன்றைய தினம் காலை 8 மணி தொடக்கம் 8:25 வரை பாடசாலை வாயிலில் கையில் கருப்பு பட்டி அணிந்து கல்விக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். எரியூட்டப்பட்ட வீட்டில் நானும் தங்கியிருக்கிற ஒரு ஆள். நான் வெளி மாவட்டத்தை சேர்ந்து எங்களோட சேர்ந்து 7 பேர் தங்கியிருக்கிறோம். அதோட இப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரு குவார்ட்டர்ஸ் வசதியோ பாடசாலை குவார்ட்டர்ஸ் வசதி இல்லாமல் நாங்கள் வீடை வாடகைக்கு எடுத்து பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் தங்கியிருந்து வாழ்கிறோம். அப்படி இருக்கேக்க ஒரு இந்த சிலர் சமூக விரோத கும்பல்களால் இந்த மோட்டவை கொளுத்தப்பட்டு கொத்தி எரிக்கப்பட்டு அதோட நாங்கள் தங்கியிருந்த வீடும் இப்போ தற்போது அரைவாசிக்கிட்டே எரிஞ்சுது. அப்போ இவ்வாறான பல சவாலான விடயங்களுக்கு மத்தியில் நாங்கள் இப்போவும் சேவையாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான ஒரு இப்போ இந்த விசாரணை இன்னும் ஒரு அந்த சமூக விரோத கும்பலில் இன்னும் பிடிக்கவும் இல்லை. இதே இப்போ நாங்கள் இந்த போராட்டம் முன்னெடுக்கிறது கூட எங்களுக்கு சில நேரங்களில் அவர்களால் திருப்பவும் ஒரு அச்சுறுத்தல்களால் வரக்கூடிய சாத்தியம் இருக்குது.
அந்த நீங்கள் அந்த இதுகளில் பார்த்துருப்பீங்க, வீடியோ ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க, அந்த வெட்டுக்களை பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய வெட்டு மாதிரி தான். அந்த பயத்தில் நாங்கள் குடும்பங்களில் அங்கே விட்டுட்டு அம்மா அப்பா விட்டு தான் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படியான இதில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் நாங்கள் இப்படி வேலை செய்கிற நினைக்கவே எங்களுக்கு உண்மையாக ஒரு பயத்தின் மத்தியில் தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கூட ஒரு நித்திரைகள் கூட எங்களுக்கு நிம்மதியான ஒரு நித்திரை கூட வருது இல்லைன்னா ஒரு பயம் எப்போ வர்றாங்க. இந்த மது இதுகளால் போத வஸ்துகள் அதிகரித்ததால் எங்களுக்கு என்ன செய்கிற போதையில் என்ன செய்வாங்கன்னு கூட தெரியாமல் இருக்குது. அப்போ இந்த விசாரணையை துரிதப்படுத்தி போலீஸார் ஜனாதிபதி கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர என்னென்ன இந்த விசாரணையை துரிதப்படுத்தி எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்று இதுக்கான நபர்களை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இவ்வரிடம் HIV தொற்றுக்குள்ளானவர்களின் துரித அதிகரிப்பு குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஹம்பாந்தோட்டை மாவட்ட பால்வினை நோய் தடுப்பு பிரிவின் வைத்திய அதிகாரி ஒருவர் அம்பலங்குடி பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற மருத்துவ சிகிச்சை முகாமின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்தார். மாவட்டத்தில் இவ்வரிடம் 21 HIV தொற்றுக்குள்ளானவர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் இன்னும் அடையாளம் காணப்பட வேண்டியவர்கள் இருக்கக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மொத்தமாக 87 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் சூரியவிவ மற்றும் திசமகாராம பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் கூறினார். HIV ஒரு குணப்படுத்த இயலாத நோய் அல்ல எனவும் அது எய்ட்ஸ் நிலைக்கு வளரும் முன் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சைகள் மூலம் குணப்படுத்த முடியும் எனவும் வைத்திய அதிகாரி மேலும் கூறினார். புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டதன் பின்னர் முதன்முறையாக அரசியலமைப்பு பேரவை இன்று கூடவுள்ளது. அரசியலமைப்பு பேரவை சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தலைமையில் இன்று பிற்பகல் கூடவுள்ளது. பதில் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் பெயர் இதன் போது அங்கீகரிக்கப்பட உள்ளது. பதில் போலீஸ் மாதிபர் அந்த பதவியில் 14 நாட்களுக்கு மேல் பணியாற்றினால் அரசியலமைப்பு சபையின் அனுமதி பெறப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு புறக்கோட்டை மலிவன் வீதியில் உள்ள கடதாசி களஞ்சிய சாலை ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் 6 தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் தற்போது தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் தீயணைப்பு படையினர் தொடர்ந்தும் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தாமரை கோபுரத்திலிருந்து நேற்று விழுந்து உயிரிழந்த மாணவியம் கொம்பினி தெருவில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியிலிருந்து அண்மையில் விழுந்து உயிரிழந்த 2 மாணவர்களும் நண்பர்கள் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த மூவரும் ஒரே சர்வதேச பாடசாலையைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் கொம்பனி தெருவில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியிலிருந்து சர்வதேச பாடசாலையொன்றில் பயிலும் 15 வயதுடைய மாணவி ஒருவரும் மாணவர் ஒருவரும் வீழ்ந்து உயிரிழந்தனர். அவர்களது உயிரிழப்புக்கு பின்னர் தமது மகள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்ததாக நேற்றைய தினம் தாமரை கோபுரத்திலிருந்து வீழ்ந்து உயிரிழந்த மாணவியின் தந்தை வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் குறித்த மாணவி உயிரிழப்பதற்கான காரணம் இன்னும் தெரியவரவில்லை. பிரான்ஸ் நாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞரிடம் 15 லட்சம் ரூபாயை மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தன்னை பிரான்ஸ் நாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி முதல் கட்டமாக 15 லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்ற பின்னர் வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காது தன்னை ஏமாற்றிவிட்டதாக இளைஞர் ஒருவர் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வெளிநாடு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட குற்றத்தில் பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த நபரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் நேற்று திங்கட்கிழமை நீதிமன்றில் முற்படுத்திய போது இளைஞரிடம் பெற்றுக்கொண்ட பணத்தில் ஒரு தொகையை இன்று செவ்வாய்க்கிழமை மீள கையளிப்பதாகவும் மிகுதி பணத்தினை மிக விரைவில் மீளளிப்பதாகவும் மன்றில் தெரிவித்துள்ளார். அதனை அடுத்து அவரை பிணையில் செல்ல மன்று அனுமதித்தது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.